வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்கம் டாக்ஸ்ல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்ல இருந்து தான் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 11 and 12 இப்ப பார்க்க போறோம். எஸ். இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. S own two houses, details of which are as under. ஓகே, ரெண்டு ஹவுஸ் ஓன் பண்ணிருக்காங்க எஸ்ன்றவங்க. ஒரு ஹவுஸ் பாத்தீங்கன்னா லெட் அவுட் ஃபார் பிசினஸ் அண்ட் இன்னொரு ஹவுஸ் பாத்தீங்கன்னா ஓன் ரெசிடென்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஃபேர் ரெண்டல் வேல்யூ ரெண்டு ஹவுஸ்க்கு இருக்கு, முனிசிபல் வேல்யூ இருக்கு, ஆனுவல் ரெண்ட் ரிசீவ்ட் இருக்கு. ஓகே, எஸ். இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா, கம்ப்யூட் கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபார் த டூ ஹவுசஸ், லெட் அவுட் ஹவுஸ்க்கும் அண்ட் ஓன் ரெசிடென்ஸ் ஹவுஸ்க்கும் கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து கம்ப்யூட் பண்ண சொல்றாங்க. எஸ் போடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூ எவ்வளவு? 1 lakh. ஓகே, இப்போ முனிசிபல் ரெண்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 lakh ரெண்டு ஹவுஸ்க்கும் எழுதியாச்சு. அப்புறம் ஃபேர் ரெண்டல் வேல்யூ பாத்தீங்கன்னா 1,10,000 90,000 அதுவும் எழுதியாச்சு. இப்ப இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் அப்படின்ட்டு லெட் அவுட் ஹவுஸ் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இது 1 lakh, இது 1,10,000. ஓகே, இப்ப ஓன் ரெசிடென்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த எந்த கண்டிஷனுமே கிடையாது. கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில். ஓகேவா? ஓன் ஹவுஸ்க்கு, அதாவது செல்ஃப் ஆக்குபைடு. ஓன் ரெசிடென்ஸ் அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைடுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில். அப்ப நம்ம எதுவுமே வந்து இதில் கம்ப்யூட் பண்ண வேண்டியதே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் கொடுத்துருக்கிறத போட்டு நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லுன்னு போட்டுடலாம். இதுல எது ஹையரோ அதை போட்டிருக்கோம் 1,10,000. அடுத்து வந்து நம்ம ஆக்சுவல் ரெண்ட் தான் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இல்ல. ஆக்சுவல் ரெண்டோட கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவல் ரெண்டோட கம்பேர் பண்ணி இதுல எது ஹையஸ்ட்னு தான் பார்க்கணும். ஓகே, ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 1,11,000 தான் ஹையஸ்ட். அதை தான் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட் மூணுத்தையுமே கம்பேர் பண்ணி அதுல ஹையஸ்ட் எடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருந்தாதான் முதல்ல நம்ம லோவர் பார்க்கணும், அப்புறம் தான் ஹையர் பார்க்கணும். இப்ப நமக்கு இங்க ஸ்டாண்டர்ட் ரெண்டே இல்ல, அதனால நம்ம வந்து மூணுத்துல எது ஹையஸ்ட் பார்த்துட்டா அப்பவே நமக்கு கரெக்டா தான் போட முடியும். ஓகே, எஸ். இப்ப நமக்கு வந்து ஆனுவல் ரெண்டல் வேல்யூவும் தேவையில்லை, செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னும் பொழுது. இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த லெட் அவுட் ஃபார் பிசினஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பிசினஸ் அப்படின்ன உடனே நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் வருமா அப்படின்னா இல்ல. ஓகே, இது லெட் அவுட் ஹவுஸ் அவ்வளவுதான். அப்ப நம்ம இதை லெட் அவுட் தான் எடுத்துக்கணுமே தவிர, அது பிசினஸ்க்கு லெட் அவுட் பண்ணா என்ன, இல்ல ரெசிடென்ஸ்க்கு லெட் அவுட் பண்ணா என்ன, அதை பத்தி நம்ம உரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா திடீர்னு இதுல பிசினஸ் அப்படின்னு கொடுத்துருக்கதோடு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா அப்படின்றத யோசிக்க வேண்டாம். லெட் அவுட்னாவே செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. அப்ப அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அதுபடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? எஸ். இப்ப ஆனுவல் ரெண்டல் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதுல வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூன்னு இதை சொல்லலாம். இப்ப நம்ம வந்து லாஸ் டியூ டு வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆனுவல் ரெண்டல் வேல்யூல நம்ம அதை சப்ராக்ட் பண்ணணும். இப்ப நமக்கு அது கிடையாது. சோ நமக்கு வர கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,11,000 தான் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு. அண்ட் செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னும் போது கிராஸ் அண்ட் ஆனுவல் வேல்யூ நில். ஓகே, இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில் ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the gross annual value in the following situation for the assessment year 25-26. ஓகே, ஹவுஸ் ஓனரோட நேம் அஜய், விஜய், வினய், ராஜு, ராமு, ஹரி. 6 ஹவுஸோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் வேல்யூ இருக்கு, ஃபேர் ரெண்டல் வேல்யூ இருக்கு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருக்கு, ஆக்சுவல் ரெண்ட், ஆனுவல் ரெண்ட். ஓகே, ஆனுவல் ரெண்ட்னாலும் சொல்லலாம், ஆக்சுவல் ரெண்ட்னாலும் சொல்லலாம், ரியல் ரெண்ட்னாலும் நம்ம இதை சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம கம்பேர் பண்ண போறோம். முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணணும் எல்லா ஹவுஸ்க்கும். ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூ எழுதிக்கலாம். முனிசிபல் வேல்யூ எழுதியாச்சு. இப்ப ஃபேர் ரெண்டல் வேல்யூ எழுதியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டாங்க, நேம் ஆஃப் த ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது வந்து நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா லெட் அவுட்னா எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து இல்ல செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆனா இங்க இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்காதோட்டு நம்ம இதை வந்து, ஏன்னா செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு தான், அதனால இதை நம்ம லெட் அவுட்டா கன்சிடர் பண்ணி நம்ம இதை ஒர்க் அவுட் பண்றோம். சரியா? இப்ப 21, 22 எது ஹையஸ்ட் அப்படின்னா 22 தான் ஹையஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா 22, இங்க வந்து 39, இங்க 43, இங்க 50, இங்க 55 எழுதிக்கலாம். எஸ், whichever higher is ERV. அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்டை எழுதிக்கலாம்.
ஓகே, இப்ப இதுல எது லோவஸ்ட் பார்க்கணும். ஓகே, இது வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்றதுனால நமக்கு ERV இதே தான் வரப்போகுது. 22. இங்க வந்து 22. இங்க 39. இங்க 40. இங்க வந்து 50. ஏன்னா இங்க நாட் அப்ளிகபிள் சொல்லிட்டாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 47. எஸ் போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவல் ரெண்ட். ஆக்சுவல் ரெண்ட் ஓகே. இப்ப ERV-யா ஆக்சுவல் ரெண்டான்னு கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி எது ஹையஸ்டோ அதை எழுத போறோம். ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 22, இங்க 28, இங்க 47, இங்க 42, இங்க 60, இங்க 47. ஓகே, எழுதியாச்சு. இப்ப நமக்கு இங்கேயும் லாஸ் டியூ டு வேகன்சி இல்ல. அதனால இந்த ஆனுவல் ரெண்டல் வேல்யூ தான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. சோ அதையே நம்ம திரும்பி எழுதியாச்சு. ஓகே, இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ நம்ம கம்ப்யூட் பண்ணணும்னா லாஸ் டியூ டு வேகன்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஆனுவல் ரெண்டல் வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு அது கொடுக்கா தொட்டு நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஒண்ணுதான், ஆனுவல் ரெண்டல் வேல்யூ ஒண்ணுதான். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.